நான் 1/2 கப் அளவுக்கு பீனட் எடுத்திருக்கேன், வேர்க்கடலை. இப்போ இதை நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ அதே பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேன். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரே ஒரு காஞ்ச மிளகா அதை ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே ஒரு 2 பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே ஒரு 5 போல் பூண்டு எடுத்திருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 4 போல் மீடியம் சைஸ் தக்காளியை நான் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு எடுத்திருக்கேன், கல் உப்பு, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா சாஃப்டாக குக் ஆகி வரணும். இப்போது இந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றி இதை ஆற வச்சிடலாம். இப்போது இது ஆறட்டும். ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பீனட்டை தோலோடவே நான் சேர்த்துக்கிறேன். வதக்கி வச்சுருக்க தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஆட் பண்ணி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியில் இதை டைரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம்.